சென்னை திருவொற்றியூர் பூந்தோட்ட பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் 43 துறைகளிலும் பெயர் சேர்த்தல், பட்டா பெயர் மாற்றம், ரேஷன் கார்டு, பிறப்புச் சான்றிதழ் மற்றும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவைகளுக்கு பொதுமக்கள் முகாமை பயன்படுத்தினர். மேலும் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் பெயர் மாற்றம் செய்த பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறையினர் கூட்டமைப்பு தலைவர் தனஞ்சயன் தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களுக்கு தீர்வு காண போதிய கால அவகாசம் வழங்குதல், வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பகுதிகளில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிப்பதாக வட்டாட்சியர் சான்று பெற்று 100 ஏக்கர் பரப்பளவுக்கு குறையாமல் மணல் திருட்டு இரவு பகலாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே முறைகேடாக அனுமதி வழங்கிய தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோர் மீதும் மணல் திருடும் கும்பல்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி ஒருவர் மனு அளித்தார். நான் இன்னைக்கு மனு கொடுக்குறேன் மாவட்ட ஆட்சியர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் இல்லை, விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கொடுக்க போகிறேன். இது விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இது தீர்மானம் தீராது. இதை பார்க்கக்கூடிய தமிழக அரசினுடைய ஆளுமைகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த பண்ணக்கூட்ட பர்மிட்டை உடனடியாக நிப்பாட்டிவிட்டு இந்த குளங்கள் தூர்வார நிப்பாட்டிட்டு இதுவரைக்கும் எதுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஆய்வு பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி உண்மை இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன வழக்கு போட்டாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கும். உண்மையாக இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் பண்ணணும். நவராத்திரி விழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் நந்தி மண்டப மேடையில் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பரத கலைஞர்கள் நந்தி மண்டபம் மேடையில் நாட்டியமாடி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென மழை பொழிய தொடங்கியதால் நாட்டியத்தை நிறுத்தாமல் பரத கலைஞர்கள் தொடர்ந்து நடனமாடி அசத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் தற்சமயம் நிலவி வரும் அதிக வெப்பம் மற்றும் ஈரப்பதம் உள்ளிட்ட பருவநிலை மாற்றம் காரணமாக குறுவை நெற்பயிரில் புகையான் பூச்சியின் தாக்குதல் ஆங்காங்கே தென்படுகிறது. இந்நிலையில் உரிய மருந்து பொருட்களை பயன்படுத்தி குறுவை நெற்பயிரில் புகையான் பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி ராமநாயக்கன் பூங்காவில் தினந்தோறும் காதலர்கள் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்வதால் பூங்கா நுழைவு வாயிலில் திருமணமாகாதவர்கள் உள்ளே வர தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள், இளைஞர்கள் என திருமணமாகாதவர்கள் பலர் உள்ளே நுழையக்கூடாதா என கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது அகற்றப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் SA அருள்ராஜ் மற்றும் நிக்கோலஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படம் எரிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை தொண்டாமுத்தூர் வளையன்குண்டை சாலையில் கருணாகரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு புகுந்ததாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தோட்டத்தில் இருந்த மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இன்று 9 இடங்களில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை 553 பேர் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மனுக்களுக்கு தீர்வு காணும் கால அவகாசம் 45 நாள் என்பதை கூடுதலாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை குழு தலைவர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, மருத்துவ குழு உறுப்பினர் AM முனிரத்ன உள்ளிட்டோர் மத்திய அரசு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சோளிங்கரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிட வசதிகள் உள்ளிட்டவை குறித்தும், யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மலைக்கோயிலில் ரோப்கார் உள்ளிட்டவைகள் குறித்தும் ஆய்வு செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகராசம்பட்டி அருகே ஜப்தி செய்த அனுமதியின்றி இயங்கிய கல்குவாரியை ஏலம் விடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் போச்சம்பள்ளி தாசில்தார் அலுவலகத்தில் குவாரி ஏலம் நடைபெற்றது. நாகோஜனஹள்ளி கிராமத்தில் ரோஷன் கிரானைட்ஸ் என்ற குவாரியில் கள்ளத்தனமாக கனிம வளம் கடத்துவதாக புகார் எழுந்த நிலையில் கல்குவாரியை ஏலம் விடுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தாதம்பட்டியைச் சேர்ந்த செந்தில் அரசு என்பவர் 11,12,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி பேருந்து நிலையம் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தில் இருசக்கர வாகன கடைக்கு தீ வைத்த இருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து சாத்தூர் சார்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆலங்குளம் ஏடிஆர் நகரைச் சேர்ந்த பழனிக்குமார் டிஎன்சி முக்குரோட்டில் இருசக்கர வாகன விற்பனை கடையை நடத்தி வரும் நிலையில் கீழராஜ குலராமன் பகுதியைச் சேர்ந்த சந்தனகுமார் கடையில் இருசக்கர வாகனம் வாங்கியதில் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது அவரும் அவரது நண்பரும் சேர்ந்து பழனிக்குமாரின் இருசக்கர வாகன கடையில் இருந்த 25 வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பூமாலைப்பட்டி குண்டாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டர் மற்றும் ஜேசிபியை பறிமுதல் செய்து வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருச்சுழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களிலும் மணல் திருட்டு நடைபெறுவதாக பொதுமக்களிடம் இருந்து வருவாய்த்துறையினருக்கு புகார்கள் சென்ற நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்த நிலையில் திருச்சுழி போலீசார் ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கிய 15 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் ஜனக நாராயண பெருமாள் திருக்கோயிலில் நவராத்திரி திருவிழாவின் 4வது நாள் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. மேலும் உற்சவர் ஜனக நாராயண பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் நவநீத கிருஷ்ணர் வேடத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறவழி போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் வழங்கிட வேண்டும், ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த மணி நெருக்கடிகள் ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் பள்ளியில் 7 அடி நீளமுள்ள நல்லப்பாம்பு புகுந்ததால் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வேளச்சேரியில் உள்ள வன அலுவலகத்திற்கு பள்ளி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக வன காவலர் ஜெய் வினோத் என்பவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாம்பை லாபகமாக மீட்டார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஒப்பந்ததாரரின் கவனக்குறைவால் குப்பை லாரி பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. மேலும் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போக்குவரத்து போலீசார் கிரேன் மூலம் குப்பை லாரியை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.